பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி சூப்பரான டிஷ் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்குவோம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காய் ஒரு 25 வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில். தாளிக்கிற ஐட்டம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன், அதில் வெந்தயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. ஸோ வெண்டைக்காய் 25 வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புளி ஜூஸ் கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ். இது உப்பு தேவைக்காம. ஸோ 2 டீஸ்பூன் எண்ணெய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். வெண்டைக்காய் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் வெண்டைக்காய் செஞ்சு கொடுங்க. வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதை விட குழம்புல போட்டு சாப்பிட்றது இன்னும் நல்லது. ஸோ சட்டி காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை முதல்ல நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெயில். ஏன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி கொழப்பு தன்மை இருக்கும். அந்த தன்மையை இது பண்ணுறதுக்காக தான் நம்ம வெண்டைக்காவை முன்னாடியே வதக்கிக்கிறோம். அதில் நான் வெந்தயம் கடுகு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நசுக்கி வச்சுருக்க 6லேருந்து 10 பல் பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையில் பாதி ஒரு கொத்து கருவேப்பிலையில் பாதி சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்டிப்பு கருவேப்பிலை. நல்லா அதை வதக்கிக்கோங்க. நல்ல பூண்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்ல வெண்டைக்காய் நல்லா அதில் எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வெண்டைக்காய் வதங்கின உடனே நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ஸோ எத்தனை பேருக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்யூ. ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் எனக்கு தரீங்கன்ற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ டு ஆல். ஸோ அந்த பாருங்கள், நல்ல பூண்டு கோல்டன் ப்ரௌன் வரட்டும். ஸோ இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ண போகிறோம். நிறையா பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ வியூ பண்ணுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து என் வீடியோ உங்களுக்கு வரும். நீங்களே தேடி போய் சர்ச் பண்ண வேண்டாம். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நானே உங்களை தேடி நம்ம வீடியோ வரும். ஸோ வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கோங்க.
வெண்டைக்காய் வந்து அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதக்கிறோம். நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்ட குழம்பு கொஞ்சம் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் இதை செஞ்சிடலாம். ஸோ நல்லா வெண்டைக்காய் நல்லா இதாகட்டும், சூப்பராகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் புளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அங்கே வச்சா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட குவான்டிட்டிஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் வாட்ச் பண்ணுங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். ஒரு குட்டி டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கு அதிக டேஸ்ட்டு கொடுக்கறது மல்லித்தூள் தான். மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் தான் குழம்பை வந்து கெட்டியாகவும் டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் இந்த இடத்துல தெரியுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, இதில் கொஞ்சம் நான் அனல் அடிக்கிறதுனால நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி மல்லித்தூள் வந்து நம்ம 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கறனால மிளகாய்த்தூள் நம்ம வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. வெண்டைக்காவும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, வதங்கிருச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம வெண்டைக்காய் வச்சுருக்கிறதுல வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயமும் அதில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஸ்மாஷ் ஆகினதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்ச குழம்பு அதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே ஓரம் எல்லாமே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதனால் வெண்டைக்காய் ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. வெண்டைக்காய் தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த சேர்த்து வச்சுருக்க மசாலாவை கை விட்டு கரைச்சி விடுங்க. ஸோ இந்த கரைசலை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குழம்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். உங்களுக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி குழம்ப கெட்டியாகவும் இது பண்ணும். இது ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டீங்கன்னா இது புளி வெண்டைக்காய் மசாலாவாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு செஞ்சிங்கன்னா குழம்பா வச்சுக்கலாம்.